அகழாய்வு சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, அது அரிக்கைமேடை பற்றி. அது ஈஸியானது தான். இருந்தாலும் நம்ம என்னென்னா அகழாய்வு புதுசாக எந்த இடத்துல எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க, அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஆங்கிள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து நம்ம இதை பார்ப்போம். அகழாய்வு மேற்கொள்ளப்பட இடங்களில் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறது. இதில் சென்னனூர் அப்படிங்கிறது முதல் கட்ட அகழாய்வு இங்கே நடந்துட்டு இருக்கு. சென்னனூரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் புதிய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் நமக்கு கிடைக்குது. என்னென்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் எழுத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்கள்ல இந்து தை அப்படின்னு 2 எழுத்துக்கள், ஊகூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு, ஒரு ஊர் பேராக இருக்கலாம். அப்புறமா கற்கால வெட்டு கற்கருவிகள் கிடைச்சிருக்கு, சுடுமண் முத்திரை கிடைச்சிருக்கு, இரும்பிலான கலப்பையின் கொழுமுனை, இரும்பு. மனிதன் முதலில் இருந்த உலோகம் என்னன்னு பார்த்தோம்னா செம்பு, அது சிந்து சமவெளியில. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரும்புனை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், அது 2ஆம் கட்ட அகழாய்வு. அங்க என்ன கிடைச்சிருக்குன்னா செம்பு ஆணிகள், பழமை வாய்ந்த சூது பவள மணிகள் மற்றும் அக்கேட் வகை மணிகள். மீதி இருக்கக்கூடியதை அடுத்த சாசனம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.